செய்தியை பார்த்து வருகிறோம். ஒழுக்கமில்லாத கல்வியால் எந்த பயனும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கோவையில் உள்ள பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில் படித்து வந்த 8 மாணவர்கள் மதுபானம் வாங்க பணம் தரவில்லை என கூறி இளைய மாணவரை மொட்டையடித்து தாக்கி விடுதி அறையில் பூட்டி வைத்து ரேகிங் செய்ததாக பீல்மேடு காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் இந்திய தண்டனை சட்டம் ரேகிங் தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்யக்கூறி 8 மாணவர்களும் தாக்கல் செய்த மனுக்கள் நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணை கொண்டன. அப்பொழுது தங்களுக்குள் சமரசம் ஏற்பட்டு விட்டதால் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்த பாதிக்கப்பட்ட மாணவரும் அவரது தந்தையும் இந்த விவகாரத்தை பெரிதுபடுத்த விரும்பவில்லை எனவும், குற்றம் சாட்டப்பட்ட மாணவர்கள் தங்கள் வீட்டிற்கு வந்து மன்னிப்பு கோரியதாகவும் எந்த நிர்பந்தமும் தரவில்லை என்றும் தெரிவித்தனர். இதனையடுத்து 8 மாணவர்கள் மீதான வழக்கை ரத்து செய்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ரேகிங் செயல்களில் ஈடுபடுவதாக இருந்தால் கல்லூரிக்கு செல்ல வேண்டிய நோக்கம் என்ன என கேள்வி எழுப்புவதுடன் இதற்கு பதில் படிக்காமல் இருப்பதே நல்லது என தெரிவித்தார். ஒழுக்கம் இல்லாமல் கல்வி பெறுவதால் எந்த அர்த்தமும் இல்லை என்றும் மற்றொருவரை துன்புறுத்துவதன் மூலம் என்ன இன்பம் கிடைக்கிறது என புரிந்து கொள்ள முடியவில்லை என தெரிவித்த நீதிபதி, பள்ளியில் படித்த திருக்குறளை வாழ்க்கையை பின்பற்றாவிட்டால் அதை படித்து என்ன பயன் என்றும் என குற்றம் சாட்டப்பட்ட மாணவர்களை நோக்கி கேள்வி எழுப்பினார். படிக்க வைப்பதற்காக பெற்றோர் படும் கஷ்டத்தை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனித தன்மையற்ற ரேகிங் செயலால் மற்றவரை துன்புறுத்துவதன் மூலம் இன்பம் அடைபவர் மனரீதியாக பாதிக்கப்பட்டவர் என கூறிய நீதிபதி, மாணவ பருவத்தில் இளைய சமூகத்தினர் ரசித்து வாழ வேண்டுமே தவிர ரேகிங் போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்தினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.